தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கிறிஸ்து கடவுளின் மகன் என்ற முறையில் இயற்கையான உரிமையால் மட்டுமல்ல, அவர் சம்பாதித்த ஒரு உரிமையாலும் நம்மீது அவர் ஆட்சி செய்கிறார். ஏனெனில் அவரே நம்மை இருளின் வல்லமையிலிருந்து, கொலோசியர் 1:13 நாம் வாசிக்கிறோம், அவர் மீட்டெடுத்தார். மேலும் அனைவரின் மீட்புக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். 1 தீமோத்தேயு 2:6. எனவே கத்தோலிக்கர்கள் மற்றும் முறையாக கிறிஸ்தவ திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் அவரால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்று 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கிறோம். எனவே புனித அகுஸ்தினாரின் வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானவை. அவர் கூறுகிறார், அவர் என்ன விலை கொடுத்தார் என்று கேட்கிறீர்களா? அவர் என்ன கொடுத்தார் என்று பாருங்கள். அவர் எவ்வளவு விலை கொடுத்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த விலை கிறிஸ்துவின் இரத்தம். முழு உலகமும் அதன் மக்கள் அனைவரும் தவிர வேறு எதற்கு இவ்வளவு விலை கொடுக்க முடியும்? அவர் கொடுத்த பெரும் விலை அனைவருக்காகவும் கொடுக்கப்பட்டது. புனித யோவான் பற்றி 1:120 பக்கத்திலே நாம் வாசிக்கிறோம். இறை மறுப்பாளர்களே இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கும் ஆதிக்கத்திற்கும் எவ்வாறு உட்படுகிறார்கள் என்பதை புனித தோமா தெளிவாக காட்டுகிறார். அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் அவர் நமக்கு தருகிறார். ஏனெனில் அவருடைய நீதி வழங்கும் அதிகாரம் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்துமா என்ற கேள்வியை எழுப்பி, நீதி வழங்கும் அதிகாரம் அரசு அதிகாரத்திலிருந்து இயல்பாக பாய்கிறது என்று கூறிய பின் அவர் பின்வருமாறு தீர்க்கமாக முடிக்கிறார். அவருடைய வல்லமையை பொறுத்தவரை அனைத்தும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவை. இருப்பினும் அந்த வல்லமையை பயன்படுத்துவதில் அவை அனைத்தும் அவருக்கு கீழ்ப்பட்டவை அல்ல. மனிதர்கள் மீதான கிறிஸ்துவின் இந்த இறையாண்மை வல்லமையானது உண்மை, நீதி, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு ஆகியவற்றால் செயல்படுத்தப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தனது சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டு அவருடைய அரசின் உரிமைகள் பிள்ளைகளாக மாற்றிய அவருடைய கரங்களில் நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த நாளையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமாக. ஞானத்தின் ஊற்றேயம் இறைவா, இந்த காலை பொழுதிலே உம்மை ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். வைகரையில் தேடுகிறவன் என்னை கண்டுகொள்கிறான் என்று சொன்னவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தேடி கண்டடைய எனக்கு கிருபை தந்ததற்கு உமக்கு கோடி நன்றி ஐயா. இந்த உலகத்தை ஆள்வதற்கு எனக்கு அறிவை தாரும், செல்வத்தை தாரும், அதிகாரத்தை தாரும், படைபலத்தை தாரும் என்று ஜெபிக்காமல், உமக்கு உகந்த முறையிலே உம் மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்த சாலமோன் அரசனுடைய ஜெபத்தை கேட்டு அகமகிழ்ந்து அவருக்கு உலகமே வியந்து பாராட்டுகிற ஞானத்தையும் நுண்ணறிவையும் வழங்கி உயர்த்தியவரே, இன்றைய நாளிலும் உமது பிள்ளைகளாகிய எங்களை, ஆசிரியர்களை, தங்களது கல்வி ஆண்டை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகள் யாவருக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்களுக்கும் சாலமோனுக்கு வழங்கிய அதே ஞானத்தையும் மெய்யறிவையும் வழங்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் படிக்கின்ற படிப்புகளிலே நலமான அறிவை பெற்று இந்த சமூகத்திற்கும் குடும்பங்களுக்கும் தங்களுடைய சொந்த வாழ்வுக்கும் பலன் தரும்படியாக வாழ்ந்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க அவர்களுக்கு அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, எமது பெற்றோரையும் அவர்கள் படுகிற வேதனைகள்,
அவர்களுக்கு இருக்கின்ற தொந்தரவுகள், தனிமை உணர்வுகள், பொருளாதார சிக்கல்கள் இவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும். வாழும் நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து ஏற்றவும், அதன் பலனால் அவர்கள் நல்வாழ்வை கண்டுகொள்ளவும், பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு நல்வாழ்வை இந்த உலகத்திற்கு கொடுத்து செல்ல அருள் தாரும். என்னுடைய எதிர்கால தலைமுறைகள், நம்பிக்கைகள், அன்பு பிள்ளைகள், இளையோர், இளம்பெண்கள் ஒவ்வொருவரையும் உமது அருள்கரம் இன்று தொட்டு சுகப்படுத்துவதாக. அவருடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் மறையட்டும். அவருடைய உடல் உறுப்புகளிலே ஏற்படுகிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.